to meet you. Oh, so you're from Australia? Eve, I am Sophia. இந்த உலகம் கடைசி காலத்துக்குள்ளாக வந்துவிட்டது. இந்த உலகத்தின் அழிவு நெருங்கிவிட்டது. அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி மிகவும் வேகமாக இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி நான் அந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். அதற்கு முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடியதான தொழில்நுட்பமான ஏஐ ஒரு காரணமாக இருக்கும் என்று காலையிலே நான் உங்களிடத்திலே சொல்லியிருந்தேன். இன்று அந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் 2 முக்கியமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். வேதாகமத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனாலும் கடைசி காலங்களை குறித்து மிகவும் துல்லியமாக தெளிவாக புள்ளி விவரங்களோடு கூட அறிவித்த 2 முக்கியமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஒருவர் தானியேல், இன்னொருவர் யோவான். இந்த 2 பேரும் 2 காலகட்டங்களில் இருந்து ஒரே போல் தீர்க்க தரிசனத்தை எழுதியிருக்கிறார்கள். முக்கியமாக தானியேல் 2ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் உலக அரசாங்கத்தை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த உலகம் கடைசி நாளில் ஒரு மிருகத்தின் கீழ் வரும். இந்த உலகத்தில் 7 ஆண்டு காலம் ஒரு மிருகம் ஆட்சி செய்யும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் அதிகாரத்திலும் முக்கியமான 2 தீர்க்க தரிசனங்களை யோவான் உரைத்திருக்கிறார். இந்த பூமியில் ஒரு மிருகம் தோன்றும், அந்த மிருகம் 7 ஆண்டு ஆட்சி செய்யும் என்று சொல்லி அவர் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இந்த 2 பேரும் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் கருத்து ஒன்றுதான். ஒரு உலக அரசாங்கம் தோன்றும், அப்போது ஒரு மிருகம் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். மிருகம் என்று சொல்லும்போது ஒரு மிருகம் அல்ல, நாம் எதிர்பார்க்கிற எழுத்தின்படியான மிருகம் அல்ல, ஒரு மிருக குணம் உள்ள ஒருவன் இந்த உலகத்தை ஆண்டு கொள்வான் என்று சொல்லிதான் மிகவும் தெளிவாக வேத வசனத்தின் அடிப்படையில் தேவன் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மிருகத்தை குறித்து உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நாம் எல்லோரும் சொல்லுகிறது போல அந்திக்கிறிஸ்து. இந்த அந்திக்கிறிஸ்து இந்த உலகத்தை 7 ஆண்டுகள் ஆட்சி செய்வான். அதற்கான சகல விதமான வழிகளையும் இன்னைக்கு பிசாசானவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். நீங்க இந்த உலகத்தை உற்று பார்த்து வேதாகமத்தை நன்றாக தியானிப்பீர்களே ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலம் கடைசி காலம் என்பது புரிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த உலகத்தின் முடிவிலே ஒரு சிலை பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலை என்றுமே பேசினது கிடையாது. நீங்க ஆதி காலங்களின் வரலாற்றுகளை படித்து பார்க்கும்போது ஒரு சிலை ஒருபோதும் பேசினது கிடையாது. ஒருவேளை அப்படி பேசி இருந்தால் கூட அது ஒரு கற்பனை கதையாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு வதந்தியாக இருந்திருக்கலாம். ஒரு உயிரற்ற ஒரு பொருள் என்னைக்குமே பேசினதே கிடையாது. ஆனால் இன்றைய நிலைமையை நீங்கள் பார்க்கும்போது இன்று ஒரு உயிரற்ற ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் பேசுகிறது. அது வேற ஒன்றுமல்ல, ஏஐ என்கிறதான இந்த தொழில்நுட்பமானது. இந்த தொழில்நுட்பம் பாருங்க இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சிலை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலை பேசும் என்றும் அந்த சிலைக்கு சத்துவம் கொடுக்கப்படும் என்றும் அந்த சிலை கொலை செய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலை மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் எப்படி பேசும், எப்படி செயல்படும், இது சாத்தியமா என்று அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த கேள்விக்கெல்லாம் இன்று பதில் வந்துவிட்டது. அநேகருடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான், அது பேசும், அது நிச்சயமாக பேசும், அது பேச ஆரம்பித்து விட்டது. வேத வசனம் உண்மை. வேத வசனத்தின்படி ஒரு மிருகம் பேசினது. இன்று நீங்கள் உலகத்தை பார்க்கும்போது ரோபோட் என்கிறதான ஒரு தொழில்நுட்பமானது பேசிக்கொண்டிருக்கிறது. இது நேற்றோ இன்றோ ஆரம்பித்தது அல்ல. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த ஏஐ என்கிறதான ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது மனிதனுடைய புத்தியினால் உண்டானது. ஒரு முறை ஒரு நபருக்கு ஒரு கணினியும் ஒரு மனிதனும் பேசினால் எப்படி இருக்கும்? ஒரு கணினி யோசித்து செயல்பட்டால் எப்படி இருக்கும்? இப்போது இருக்கிற கணினி நாம் சொல்வதை மாத்திரம் செய்து வருகிறது. ஆனால் ஒரு கணினி அதை தீர்மானித்து
அதே யோசித்து அதே செயல்பட்டால் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் யோசித்தார். அவர் யோசித்ததுதான் இன்று இருக்கக்கூடியதான ஏஏ என்கிறதான தொழில்நுட்பம். இது எப்போது ஆரம்பமாகிறது என்று சொன்னால், நீங்கள் வரலாற்றை பின்னிட்டு பார்ப்பீர்களே ஆனால் 1940 இந்த ஏஏ என்கிறதான தொழில்நுட்பம் ஆரம்பமாகிவிட்டது. முதல் விதை 1940 விதைக்கப்பட்டது. இன்று அது வளர்ந்து நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். இதனுடைய பின்னணியை அடுத்த செய்தியில நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜெபத்தோடு கூட இருங்கள். கர்த்தருடைய வருகை மிகவும் சமயமாக இருக்கிறது. God bless you.